ஊழியர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் இருந்து அற்புதமான காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினையாத காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாய் நன்றி செலுத்தி, இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான சகோதரன் ரோஷான் அவர்களுக்கும் நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். நாங்கள் வேதத்திலே திருப்பிக் கொள்வோம். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆமென். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இப்படியான ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தரை நினைத்தேன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், யோனாவின் புத்தகத்திலே யோனாவுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்றோம். கர்த்தரை நினைத்தேன். எப்பொழுது நான் கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொல்லுகிறான்? என் ஆத்துமா கலங்கிய நேரத்திலே நான் கர்த்தரை நினைத்தேன் என்று. உண்மையிலே நீங்களும் நானும் கர்த்தரை நினைத்தால் போதும், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆகையால் கர்த்தரை நினைப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இங்கு காணப்படுகிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையிலே தேவன் எங்களுக்கு உணர்த்துகிற காரியம் கர்த்தரை நினைக்கும்படியாக. இன்று அநேகமான வழியிலே எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் எங்களுக்கு வருகிறதான உபத்திரங்கள், போராட்டங்கள், இவைகளின் நிமித்தம் பல காரியங்களை நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இங்கு யோனாவின் கதைகளே, யோனாவுடைய இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் போது, அவர் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கூட, ஆண்டவரை மறுதலித்தாலும் கூட, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதபடி தவறு செய்தாலும் கூட, ஆனால் இவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டு கலங்கி போயிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொல்லுகின்றார். கர்த்தரை நினைக்கின்ற பட்சத்திலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆகையால் தேவனை நாங்கள் நினைக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நாங்கள் நினைக்க வேண்டும். இது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாய் இருக்கிறது. ஆகையால் இவர் சொல்லுகின்றார், நான் கர்த்தரை நினைத்தேன். உண்மையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அநேக வேதனைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் எங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வேதனையான சந்தர்ப்பத்தை சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். யோனா மீனின் வயிற்றில் இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றில் இருந்து அவருக்கு வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மீன் அவரை கத்தினால் ஒழிய வேற ஒன்றுமே அவரால் செய்ய முடியாது. ஆகியால் சில வேளையிலே ஊழியராகிய உங்களுக்கும் எனக்கும் சில சந்தர்ப்பங்கள் வரலாம். எந்த பக்கத்துக்குமே எங்களுக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த காரியத்தையுமே எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படலாம். ஆனாலும் இவர் அந்த சூழ்நிலையில இருந்து என்ன செய்கிறார்? கர்த்தரை நினைக்கின்றார். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், அன்பான சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார், அதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஆகையால் யோனா இந்த இடத்திலே நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தரை நினைக்கின்ற பட்சத்திலே அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது பொருளாதார பிரச்சனை, இந்த பக்கம் திரும்ப முடியாது ஊழியத்திலே பிரச்சனை, இந்த பக்கம் திரும்ப முடியாது குடும்பத்தின் பிரச்சனை, இப்படியான பல தரப்பட்ட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். அந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்திலே கர்த்தரை நினைக்கின்ற பட்சத்திலே அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகியால் எனக்கு அன்பான ஊழியர்களே, இந்த காலவடையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்ற காரியம் கர்த்தரை நினைத்தேன். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்தால் போதும், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்கிறார். நாங்கள் பிரச்சனையையும் சூழ்நிலையும் போராட்டத்தையும் கவலை இவைகளை நினைப்பதை பார்க்கிலும் அந்த இடத்துல இருந்து தேவனை நினைக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான காரியம். கர்த்தரை நினைத்தேன். பாருங்க, கர்த்தரை நினைக்கும். நாங்க சில சமயங்கள்ல எங்களுக்கு வருகிற பிரச்சனையே நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நினைக்கின்ற பட்சத்திலே அவர் எங்களுக்கு தீர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் யோனா சொல்லுகிறார், நான் கர்த்தரை நினைத்தேன்.
ஆகையால் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார், ஆண்டவர் எனக்கு பதில் அளிப்பார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்ங்கிற நம்பிக்கையை அவர் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். ஆகையால் இந்த காலவடையிலும் நான் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தரை நினைக்கின்ற பட்சத்திலே அவர் ஒருபோதும் எங்களை மறந்து விடாதபடி எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே நாங்கள் 8வது வசனத்தை வாசிப்போமா? 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமென். பொய்யான காரியங்கள், பொய்யான மாயமான காரியங்கள், இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் நிமித்தம் நமக்கு வருகிறதான கிருபை என்ன செய்கிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். ஆகிய இந்த சூழ்நிலையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனாகி கர்த்தரை நினைக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே நாங்கள் பிரச்சனையை பேசிக் கொண்டிருப்போம். வியாதி வந்த அந்த வியாதியை குறித்து பேசிக் கொண்டிருப்போம். பொருளாதார பிரச்சனை, அந்த நெருக்கம் வந்துவிட்டு அதை குறித்து பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இதை எல்லாவற்றையும் தீர்க்கிறவரை நாங்கள் நினைக்க மறந்து விடுவோம். ஆகையால் தான் இங்கு யோனா சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவருடைய வார்த்தையின்படி செயல்படாவிட்டாலும், நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி வந்தாலும், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவரை விழுங்கும்படி ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மீனை அவர் ஆயத்தம் பண்ணி அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற யோனா என்ன செய்கிறார்? அவருக்கு வேற எந்த காரியமே அவருக்கு செய்ய முடியாது. தன்னுடைய பலன் இழந்து விடுகிறார், தன்னுடைய திறமை இழந்து விடுகிறார், தனக்கு முடிந்த எல்லா காரியங்களையும் முடித்து விட்டு அவர் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறார். அந்த நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இதுதான் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். எங்களுக்கும் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரலாம். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொல்லுகின்றார். மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி, மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் படி நடவாதபடி கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஆகையால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர கூடியவராக இருக்கிறார். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு வெளியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஆமென். இந்த இடத்துல சொல்லுகின்றார், நான் ரட்சிக்கப்படணும்னா, அந்த இடத்துல இருந்து நான் விடுதலை பெறணும்னா அது கர்த்தர் கையில தான் இருக்கு. ஆண்டவரால தான் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். ஆண்டவரால மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயத்தை கொண்டு வர முடியும். அநேகமான வழியிலே நாங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி சில சமயங்களில் எங்களுக்கு வருகிற அந்த பிரச்சனையே நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், அந்த பிரச்சனையே நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து கண்டு கொண்ட ஒரு ரகசியம், பிரச்சனையை தீர்க்கிறவர் ஆண்டவர், எம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர், எம்முடைய போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆகிய அவர் தான் எங்களை அந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிக்க வேண்டும், அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை மீள எடுக்க வேண்டும். அவருடைய செயலாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவரை நினைக்க வேண்டும். ஆண்டவரை நினைப்பது என்று சொல்வது என்ன? எல்லா சந்தர்ப்பத்திலும் இவர் தான் எனக்கு பதில். நான் ஆண்டவர் தான் எனக்கு பதில். சில சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுவோம், நான் உங்களை நினைச்சேன், நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி ஒரு நபரை நாங்க நினைக்கிறோம். எங்க இருதயத்துல இவர் எப்படியாவது நமக்கு செய்வாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு நாங்க கேட்கிறோம். இவர் எப்படியாவது எனக்கு இந்த உதவி செய்வார் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறோம். இதே காரியத்தை தான் ஆண்டவர் இங்க உணர்த்துகிறார். என்னன்னா, கர்த்தரை நினைத்தேன், மனிதர்கள் அல்ல, நபர்களை அல்ல, ஸ்தாபனங்களை அல்ல, நான் கர்த்தரை நினைத்தேன். இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க சில சமயங்களிலே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், செய்து அதில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், அதுல தவித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி பயந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் உணர்த்துகிற காரியம், எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நினைக்கும் போது அவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் எங்களுக்கு உதவி செய்வார். சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருக்கலாம், ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மளோடு கூட கிரியை செய்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவர் தூங்காமல் கண் விழித்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களை நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்க, அந்த யோனா தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து அவன் ஓடுகிறான். ஆண்டவருக்கு இது தெரியாம இருந்துச்சா? நன்றாக தெரியும். அவர் நினிவே போகும் சொல்லும் போது அவர் நினிவே போகாமல் தர்ஜீமுக்கு போகிறார்.
ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கு தேவன் ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குகிறார். யோனாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார், யோனாவை விழுங்கும்படியா. பொழுது யோனாவை மீன் விழுங்கி யோனா மீனின் வயிற்றில இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் வேற யாரை நினைக்கவில்லை. அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் எனக்கு உதவி செய்வார், அந்த ஸ்தாபனம் எனக்கு உதவி செய்யும், இந்த ஸ்தாபனம் எனக்கு உதவி செய்யும் என்று ஒருவரையும் அவர் எண்ணவில்லை. அவர் கர்த்தரை நினைத்தார். கர்த்தர் தான் எங்களை அந்த பிரச்சனையிலிருந்து ரட்சிக்க வல்லவர். அந்த போராட்டத்திலிருந்து எங்களை ரட்சிக்க முடியும் அவராலே. ஆகையால் நான் கர்த்தரை நினைத்தேன், அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே வந்தது. 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது. ஆமென். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே விழுங்கும்படியா. பாருங்க, யோனா எங்க இருந்து ஆண்டவரை நினைக்கிறாரு? மீன் வயிற்றுல. சில சமயங்களிலே நாங்கள் ஆண்டவரை ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய மகத்துவம் என்னன்னு எங்களுக்கு விளங்கும். ஆகையால் இந்த இடத்திலே யோனா தேவனுடைய வார்த்தையை அறிந்த மனிதன், தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனிதன், தேவன் இவர் கொண்டு அங்கு நினிவேயில இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவருடைய பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கும்படியாய் தேவன் அவரை ஏற்படுத்தியிருந்தார். ஆனா அவரோ பயந்து நினிவேக்கு போகாதபடி தர்ஜீவுக்கு போகிறார். சில சமயங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்ய சொல்லுகிற காரியத்தை நன்றாக உணர்ந்து நாங்கள் அதை செய்யாமல் விட்டு விடுவோம். இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை, ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இசைந்திருக்கும் போது அவர் எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு உணர்த்துகிறார். தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படியான நாங்க என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆகையால் அவருடைய நினைப்பு எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆகையால் அவருடைய நினைப்பு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வார். சில வேளையில ஆண்டவர் அப்படியே மறந்துட்டு எங்களுடைய சுய பலத்தினாலும் எங்களுடைய அனுபவத்தினாலும் எங்களுக்கு இருக்கிறதான தாளந்துகள் இவைகளை நிமித்தமாய் இதிலே நாங்கள் ஊழியம் செய்வதற்கு முயற்சிப்போம், கர்த்தரை மறந்து. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து எங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை எப்பொழுது நினைத்து அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையில தான் இருக்கிறதான அந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு துண்டிக்கப்படாதபடி அதை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் ஆண்டவரை நினைக்கின்றபடியாய் ஆண்டவரை துதிக்க நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கின்றேன். ஆண்டவரை நினைக்காட்டி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நான் ஆண்டவரை நினைக்கின்றது நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன். அப்படியாக அந்த ஆண்டவருடைய நினைப்பு எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நினைத்தால் போதும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகையால் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்க வேண்டும், அவரை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எங்களுக்கு உணர்த்துகிறார். சில சமயங்களிலே நாங்கள் அநேகமான வழியிலே மனிதர்களை நம்பி, விசுவாசிகளை நம்பி, ஸ்தாபனங்களை நம்பி நாங்கள் காரியங்களை செய்வதற்கு முயற்சிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி இருக்கின்ற போது அவர் எங்களுக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய நினைப்பு ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் இவரை மாத்திரமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஊழியம் அவருடையது. அவர் எங்களை அழைத்திருக்கிறார், அவர் நடத்துவார். அப்படியானால் நான் எப்பொழுதும் கர்த்தரை நினைக்க வேண்டும். இந்த ஆண்டவரை நினைக்கின்ற போது அவர் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். ஆகையால் ஆண்டவரை நினைத்து ஆண்டவரினோடு கூட இடைப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில தான் இருக்கிற அந்த தொடர்பு மிக தெளிவாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சில சமயங்களிலே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை நாங்கள் துண்டித்துக் கொள்ளுகின்றோம். அதுதான் மிகவும் கவலைக்குரியதான காரியம். ஆகையால் தேவன் விரும்புகிறார் நாங்கள் எப்பொழுதும் அவரோடு கூட சேர்ந்திருக்கும்படியா, ஆண்டவரோடு கூட இணைந்து ஆண்டவரை நினைத்து கொண்டு அவரோடு கூட வாழும் போது என்ன நடக்கிறது? அவர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அநேகர் தெய்வங்களை தேடி பல மைல் தூரம் நடக்கின்றார்கள், பல மலைகளுக்கு ஏறுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் ஊழியம் செய்கிற தேவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறார், எங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆகையால் எப்பொழுதும் என்னுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. ஹல்லேலூயா ஜீசஸ். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்,
என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்கு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்று அறியாதிருக்கின்றீர்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்கு வாசம் செய்கிறார்? எங்களுக்குள்ளே, எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆகையால் இந்த ஆண்டவர் மலைகளை தேடி நாங்க போக தேவையில்லை. அவர் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்துகின்றபடினால் எங்களுடைய எண்ணம், நோக்கம் எல்லாமே அவரை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகையால் நாங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று. இன்று அநேக மாணவர்கள், அநேக விசுவாசிகள் நாங்கள் பல தரப்பட்டதான சம்பிரதாயங்கள், இறை வணக்கங்களை செய்து வந்த பின்னணியில் இருக்கின்றபடியினால் அந்த பழைய காரியங்களை செய்தது போல கிறிஸ்துவுக்குள்ளும் செய்ய முயற்சிக்கிறார்கள். இதுதான் இன்றைக்குள்ள ஆண்டவருடைய அந்த விசுவாசமானது. அந்த பழைய காரியங்களை எப்படி செய்தார்கள்? கோவில்களுக்கு ஓடினார்கள், மலைகளுக்கு ஓடினார்கள், அந்த நபர்கிட்ட ஓடினார்கள், இந்த நபர்கிட்ட ஓடினார்கள். இப்படியான காரியங்களை இன்றும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு உண்மையை, சபைக்கு உண்மைத்துவம் இல்லை, ஒரு சபையில நிலைத்திருப்பதில்லை, ஒரு இடத்துல உறுதியா இருப்பதில்லை. அங்கு கிரியை செய்யற ஆண்டவர் தான் இங்கும் கிரியை செய்வார் அந்த நம்பிக்கை இல்லை. சில பேரை பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு சபையை தேடிட்டு போவாங்க. கடைசியில அவங்களுக்கு எங்க இருக்கிறன்னு தெரியல. சில ஊழியர்கள் அப்படிதான், ஒரு இடத்துல நிலைச்சு நின்று ஊழியம் செய்யறது இல்லை. எந்த ஸ்தாபனம் சரியில்லைன்னு அந்த ஸ்தாபனத்தை விட்டுட்டு இன்னொரு ஸ்தாபனத்துக்கு போறது, அங்க போயிட்டு அது சரியில்லைன்னு இன்னொரு இடத்துக்கு வரும். இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க யாரை சார்ந்திருக்கிறோம்? மனிதனையும் ஸ்தாபனத்தையும் நபர்களையும் சார்ந்திருக்கிறபடினா எங்களுடைய மனநிலைமை அப்படியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவரை முதலாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர் என்னை கொண்டு காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் இங்கு ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கும் இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் எண்ணத்தை இந்த ஊழியத்திலே செய்ய வைக்கிறார், அந்த காரியத்தை செய்வதற்காக அவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்பொழுது நான் என்ன செய்யணும்? என் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கியதா இருக்க வேண்டும். என் மனதிலே சம்பூர்ணமான முழுமையான நம்பிக்கை கர்த்தரை சார்ந்ததா இருக்க வேண்டும். என்னுடைய நினைவுகள் அவரை சார்ந்ததா இருக்க வேண்டும். நான் மற்ற காரியங்களை நினைப்பதை பார்க்க கர்த்தரே எனக்கு எல்லாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பட்சத்திலே கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வார். ஆகையால் நாங்கள் முதலாவது மறந்துவிடக் கூடாது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் எங்களை தேற்றுகிறவாளனாய் இருக்கிறார். நாங்கள் சோர்வடைகின்ற வேளையிலே அன்று யோனா மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நினைத்தான், அவனுக்கு விடை கிடைத்தது, அவனுக்கு பதில் கிடைத்தது. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலே வைத்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை வழி நடத்துகிறார். அப்படியான உங்களுடைய நினைப்பு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகையால் எங்களுடைய இருதயத்திலே அவர் கிரியை செய்கிறார், எங்களுடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கிறார். பாருங்க 17வது வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். பாருங்க, அப்ப என்ன சொல்ற? ஒருவன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப எங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் செய்கிறார். இதை நாங்க நன்றாக புரிந்து கொள்ள. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இடம், கிரியை செய்யறது எங்க இருந்து கிரியை செய்யற? எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யறார். இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். ஆகையால் தேவனுடைய ஆலயம் நான் என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தை நாங்கள் என்ன செய்யணுமா? தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆலயம் தூய்மையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்திலே நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொல்லுகிறார். நாங்களும் கர்த்தரை நினைக்கிறோம். இப்படி எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தூய்மையாய் இருக்க வேண்டும். பொறாமைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், இப்படியான காரியங்கள் எங்களுடைய இருதயத்திலே இருக்கக்கூடாது. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்ப பாருங்க, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நான் ஒருவனை கெடுத்தால்
நான் ஒருவனுக்கு ஒரு காரியம் செய்தால் தேவன் அதை எடுப்பார். ஆனா ஆண்டவர் விரும்புகிறார் எப்பொழுதும் எங்களுடைய ஆலயமாகிய நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு ஒரு மரியாதை, ஒரு பலன், கிருபை வருது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் போது எங்களுடைய பலத்தினால் அல்ல. இன்றைக்கு பார்த்தோம்னா நாங்க எங்களுடைய சுய பலத்தினால இந்த காரியத்தை செய்யறோம், அந்த காரியத்தை செய்யறோம். யாராவது பரிசுத்த ஆவியானவர் இப்படியான காரியங்களை செய்கிறார் என்று அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா? இன்று அநேக மாணவர்களில எல்லாரும் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் பிரியமான ஊழியர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் காலவலை உணர்த்தார். நான் கர்த்தரை நினைத்தேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில பதில் கொடுத்தார். ஆகையால் இங்கு வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலே நல்ல காரியங்களை சிந்திக்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கற்ற மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான ஊழியர்களே, இந்த காலவெளியில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், பண பிரச்சனையோடு இருந்தாலும், உங்களுடைய சுற்றிலும் நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தாலும், உங்களுடைய ஸ்தாபனத்தின் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நினைங்கள். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தவர், அவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தவர். அந்த தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவார். எனக்கு அன்பான ஊழியர்களே, இந்த கால வேளையிலும் கர்த்தரை நினைக்கும்படியாய் தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார். எப்பொழுது தேவனை நினைக்க வேண்டும்? நீங்க கேட்கலாம், ஐயோமாக நாங்க ஆண்டவர் நினைக்காமையா ஊழியம் செய்யறோம். நாங்க ஆண்டவர் நினைச்சிருக்கிறோம், ஆனாலும் சில சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். யோனா எந்த இடத்துல இருந்து கர்த்தரை நினைக்கிறார்? மீனின் வயிற்றில இருந்து. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்படலாம். ஆனால் தேவன் எங்களுக்கு உணர்த்துகிற காரியம், கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்று உலகப்புறமான ஆடம்பரமான காரியங்கள், மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள், இவைகளை நாங்கள் சிந்தித்து எங்களுடைய தரிசனமும் மாறிக்கொண்டு போகலாம். ஆகையால் இந்த கால வழியிலே தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்கள் ஆலயமாய் இருக்கிறீங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், ஒரு சுகத்தை கொண்டு வருவார், ஒரு பலத்தை கொண்டு வருவார். ஆகையால் உங்களுடைய நினைப்பு கர்த்தரை சார்ந்ததாய் இருக்க வேண்டும். நான் கர்த்தரை நினைத்தேன் என்று யோனா சொல்லுகிறது போல இந்த காலவளையிலும் நாங்கள் கர்த்தரை நினைப்போம். ஏனென்றால் நீங்கள் தான் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கின்ற பட்சத்திலே அவர் எங்களோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்து அவர் நியமித்திருக்கிற இந்த ஊழியத்தை சிறப்பாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆகையால் ஒரு விசை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனை என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த கால வழியிலும் இந்த இணைப்புல இருக்கிறதான 12 ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா, ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற வேளையிலும் இவர்களுடைய சிந்தனையில் இருக்கிறதான எண்ணங்கள், ஏக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் யாவை உமது திருக்கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரை யாரையும் நம்பாமல் உண்மை நினைக்கின்ற பட்சத்திலே நீர் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். அப்படியே வந்த ஊழியங்களிலே தேவன் ஆசீர்வாதங்களை செய்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இவட எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த போராட்டத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியா இயேசுவின் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென்.